ரீசெண்டா விவோ S15ன்ற ஸ்மார்ட் போனை சைனால லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதே ஸ்மார்ட் போனை இந்தியாலயும் லான்ச் பண்ண போறாங்க. ஆனா இந்த நேம்ல கிடையாது. விவோ V17 லான்ச் ஆக போகுது. இது எப்ப லான்ச் ஆக போகுதுன்னா, அப்படி இல்லன்னா ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விவோ V70யோட ஃபீச்சர்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த விவோ S50யோட அதே ஃபீச்சர்ஸ் தான் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ப்ராசஸர் மட்டும் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லா டீடைலா அந்த வீடியோல பார்க்கலாம். சோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பண்டிட். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த விவோ V70 ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் V60ல இருந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. V60ல சின்னதா ரெக்டாங்குலர் மாடியூல் கொடுத்திருந்தாங்க பேக் சைட்ல. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்கொயர் ஷேப் மாடியூல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர் சைட் பேனல் பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட திக்னஸ் 7.6 mm திக்னஸ் இருக்கு. அண்ட் வெயிட் 196 கிராம் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது போன் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் போல. நெக்ஸ்ட் இந்த விவோ V70 ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த S50ல இருந்து எந்த சேஞ்சுமே இல்ல. 6.59 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட்லாம் இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. 5000 nits பீக் பிரைட்னஸ் ஓட 1250 into 2750 பிக்சல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் போன் சைஸ் சின்னதா இருந்தாலும் ஸ்பெக் வைஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் விவோ V60ல இருந்து எந்த ஒரு அப்கிரேடுமே இல்ல. சோ ரியர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான டெலிபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கேமராஸ்லயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட வருது. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த விவோ V70யோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல 6500 mAh பேட்டரி, 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விவோ V60ல இருந்து எந்த ஒரு அப்கிரேடுமே ஆகல. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த விவோ S50ல, அதாவது சைனால லான்ச் பண்ண இந்த போன்ல ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ப்ராசஸர் தான் இந்த V70லயும் வருமான்னு கேட்டா நமக்கு கண்டிப்பா தெரியல. ஏன்னா இந்த V60ல யூஸ் பண்ண ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4ம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மா நமக்கு 8 Gen 3ஆ இல்ல 7 Gen 4 வரப்போதா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ப்ராசஸருமே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இந்த மிட் ரேஞ்ச் லெவலுக்கு கேமிங்க்கும் சரி, மல்டி டாஸ்கிங், டெய்லி யூசேஜ் எல்லாத்துக்குமே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இதுல எந்த ப்ராசஸர் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுல LPDDR5X RAM UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் இதுல Origin OS 6 இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வரப்போகுது. அண்ட் இதுல IP69க்கான ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த விவோ V70 ஒரு நல்ல கேமரா, நல்ல ப்ராசஸர், பேட்டரி, டிஸ்பிளேயோட என்ன பிரைஸுக்கு வரப்போகுதுன்னா 40ல இருந்து 45Kல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 45Kக்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தான்னு கேட்டீங்கன்னா, விவோ V60 இதே ஸ்பெக்ஸ், அதாவது ப்ராசஸரும் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 தான். இதே ப்ராசஸர் தான் V70லயும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 45Kக்கு வர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு நம்ம விவோ V60 வாங்கிட்டு போயிடலாம் 40,000க்கு. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.